நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோல சில முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்டாக் நான் அனலைஸ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இந்த செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, 2 செக்டார் உள்ள ஸ்டாக்கு. ரொம்ப முக்கியமான ஸ்டாக்கு. இந்த செக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுல ஃபியூச்சர் குரோத் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செக்டார் உள்ள ஒரு 5 ஸ்டாக்க நம்ம பார்க்கலாம் கடைசில. இன்னைக்கு வந்து மார்க்கெட்டு கடுமையான ஒரு செல்லிங் பிரஷர் தான் 2 நாளா ஏறிட்டே இருந்தது. நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா ஏறுது. அது நிலைக்குமான்னு தெரியலன்னு சொல்லியிருந்தோம். அது எப்போதும் உள்ளதா 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, செல் ஆன் ரைஸ்ல ஏறுனது. இன்னைக்கும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. காலையில நம்ம வீடியோல நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ளஸ்ல இருந்தது. பார்த்தீங்கன்னா, இப்ப ஐடியும் செல் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைல இருக்கு. இந்தியா விக்ஸ் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 16, 17ல வந்தா மட்டும் தான் மார்க்கெட் மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, செல்லிங் பிரஷர் தான். கையில காசு இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க. எஸ்ஐபி முறையில. காசு இல்லன்னா போர்ட்ஃபோலியோவ ஓப்பன் பண்ணாதீங்க. வேற வேலை இருந்தா பார்க்கலாம். ஏன்னா, நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்தா நமக்கே ரத்த கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட போர்ட்ஃபோலியோலாம் 20% மேல டவுனு. எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரிப்பரேஷனா இருக்கணும். மார்க்கெட் இன்னும் ஒரு 5000 பாயிண்டோ இல்ல 10,000 பாயிண்ட் கீழ இருக்குன்னா என்னங்கிற ஒரு மன வலிமையோட நம்ம ப்ரிப்பரேஷனா இருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா நம்ம ஸ்டே இன்வெஸ்டரா இருக்க முடியும். ஏன்னா, இன்னும் ஒரு 5000 பாயிண்ட் 10,000 பாயிண்ட் இறங்குச்சுன்னா போர்ட்ஃபோலியோல 40%, 50% டவுன் ஆயிரும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பயத்துல அந்த ஸ்டாக்கெல்லாம் வித்துட்டு, நஷ்டத்தோட வித்துட்டு நம்ம வெளிய போயிருவோம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு வரதுக்கே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால நம்ம எப்போதுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் டவுன் போகாதுன்னு நம்ம நெனச்சு, நம்ம கையில இருக்க காசெல்லாம் நம்ம போட்டுட்டோம்னா, அதுக்கப்புறம் மாட்டிக்கிருவோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து மார்க்கெட் இன்னொரு 3000 பாயிண்ட் இறங்குனா, அதுக்கான ப்ரிப்பரேஷன நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி, அதுக்கான கொஞ்சம் ஃபண்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபண்ட் இல்லன்னா கூட ரைட்டுப்பா, எப்போ வந்தாலும் மார்க்கெட் ரெக்கவர் ஆயிரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம ட்ராவல் பண்ணா மட்டும் தான் நம்ம கோல அச்சீவ் பண்ண முடியும். இது வந்து புதுசா வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாட்டு இருக்கும். இந்த மார்க்கெட் எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஏற்கனவே மார்க்கெட் இருக்கிறவங்களுக்கும் கையில காசு இருந்துச்சுன்னா, நீங்களும் நல்லா நெறைய ஸ்டாக் நல்ல நல்ல கம்பெனியா பார்த்து அனலைஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம சேனல்ல நெறைய ஸ்டாக், முக்கியமான செக்டார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செக்டார் வைஸும் போட்டிருக்கோம். நெறைய ஸ்டாக் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு எல்லா இண்டெக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் தான். எந்த இண்டெக்ஸும் சொல்ற மாரிக்கே இல்ல. எல்லாம் 3%, 2%, 4%க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வாரம் லோக்கு பக்கத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் நவ் மோஸ்ட் லிவரேஜ்டு இன் எம்டிஎஃப் புக்ல சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மார்ஜின் வந்து இது பண்ணுவாங்கல்ல, அந்த இத சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் அவுட் ஆஃப் கிரீட் அண்ட் ஃபியர் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் கன்டினியூவா இறங்கிக்கிட்டே இருக்கு. இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பேங்க் தான். மிகப்பெரிய பேங்க் இந்தியாவிலேயே. பிரைவேட் பேங்க்ல ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ பேங்க்லாம் வந்து மிகப்பெரிய பேங்க் தான். இதில வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் பேட் நியூஸ் இல்ல. இந்த ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 நியூஸ் வந்தது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஃப்ஓ வந்து ரிசைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிஎஃப் இன்னைக்கு அசைன் பண்ணிட்டாங்க. அத நம்ம காலையில வீடியோல பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் துபாய்ல ஏதோ ஒரு பிரச்சனையாகி ஒரு 3 பேர வந்து பார்த்தீங்கன்னா, டெர்மினேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுதான் மத்தபடி பெரிய ஒண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் எல்லாம் கிடையாது. மார்க்கெட் ஃபியர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்லாம் இறங்கிட்டு இருக்கு. 2 நாள் கொஞ்சம் ஏறுனது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இறங்கிட்டு இருக்கு. அதனால பயப்பட வேண்டிய ஒண்ணும் இல்ல. யாரும் வச்சிருந்தீங்கன்னா பயப்படாம கன்டினியூவா நீங்க ஹோல்ட் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கெல்லாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாளைக்கே ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் மூடிட்டு போருவாங்கன்னா, அதெல்லாம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு பேங்க். இந்த மாரி பேங்க்லாம் மூடுனாங்கன்னா, நம்ம எக்கனாமிக்கே டவுன் ஆயிரும். அத புரிஞ்சுக்கங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி இன்னும் ஒரு 7 டூ 8% வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ஏர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வரப்போகுது அடுத்த மாசம். அடுத்த மாசம் ஏப்ரல் மாசம் தொடங்கிருச்சுன்னா ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சரியில்லன்னா கண்டிப்பா வந்து மார்க்கெட் டவுன் ஆகும். நல்ல ஒரு அடி விழுகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல இருங்க. நல்ல ரிசல்ட் குடுத்த ஸ்டாக் மேல போவும். நல்ல ரிசல்ட் குடுக்குற அந்த ஸ்டாக்லாம் கண்டிப்பா வந்து மார்க்கெட்ல வச்சு செய்வாங்க. உங்க போர்ட்ஃபோலியோல அந்த மாரி ஸ்டாக் இருந்துச்சுன்னா, இப்பவே கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ரெட்டிக்கு ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. டாக்டர் ரெட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரீநேம் பண்ணியிருக்காங்க ஜெனரிக் ட்ரக்க. நோவா நோர்டிஸ்க் பிளாக் அந்த சிமிலரி வித் அந்த ஸ்டாக் வந்து அந்த மெடிசின் வந்து பார்த்தீங்கன்னா, ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஒஜாம்பிக்ங்கிறத. இது வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீநேம்ங்கிறது ரீபிராண்டிங். அதாவது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒருத்தவங்க ஒரு ஒரு நேம் விட்டுருப்பாங்க. இவங்க அத ரீநேம் பண்ணிட்டு வேற ஒரு பிராண்ட்ல ஜெனரிக் மெடிசின வெளியிடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸ். டாக்டர் ரெட்டி ஆனா டாக்டர் ரெட்டி எங்க அப்படியே தான் இருக்குங்க. போவே மாட்டேங்குது. என் போர்ட்ஃபோலியோல இந்த இருக்கு. ஒரு தடவ ஸ்ப்ளிட்டோ போனஸ் குடுத்தாங்கல்ல, அப்ப வாங்குன இந்த ஸ்டாக்கு. ஆடவும் முடியாம, அசையவும் இல்லாம அப்படியே ஒரே ஏரியாலயே சைடு வேலயே சுத்திக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் இந்த ஸ்டாக் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது குவாலிட்டி பவர். இந்த கம்பெனிய நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பவர் செக்டார் உள்ள கம்பெனி. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அந்த மாரிக்கே உள்ள மெட்டீரியல் ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிற ஒரு கம்பெனி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, 152 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஆர்டர் கிடைச்சிருக்கு. பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டமும் சப்சிடரி உங்களுடைய சப்சிடரிக்கு. இந்த ஸ்டாக் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஹைல தாங்க இருக்கு. ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ரைஸ் ஆனுச்சு. குவாலிட்டி பவர்ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக்கு. நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்மள ஃபாலோ பண்ற நண்பர்களுக்கு தெரியும். இது வந்து புதுசா வந்த ஐபிஓங்க இந்த ஸ்டாக்கு.
குவாலிட்டி பவர், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு. ரீசென்ட்டா நல்லா லோலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் ரைஸ் ஆயிட்டு, இப்ப ஒரு சைட்வேல இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஒரு 152,00,00,000க்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல விஷயம். அடுத்தது கேபி எனர்ஜி. கேபி எனர்ஜி வந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்காங்க குஜராத்ல. இவங்க ஜேகே பேப்பரோட வந்து பார்த்தீங்கன்னா, பூஸ்டிங் ரினியூவபிள் எனர்ஜிய சொல்லியிருக்காங்க. ஜேகே பேப்பரும், கேபி எனர்ஜி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. 91 மெகாவாட் விண்ட் சோலார் ஹைபிரிட் பவர் ப்ராஜெக்ட் குஜராத்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேபி எனர்ஜிக்கும் ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ்னு சொல்லலாம். கேபி எனர்ஜி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கேபி குரூப்போட இது ஸ்டாக் இதுங்க. கேபி எனர்ஜி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கேபிஐ எனர்ஜி 2மே இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கேபி எனர்ஜி இந்த ஸ்டாக் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 6% நல்ல ஒரு டவுனு. ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரைஸ் ஆயிட்டு மறுபடியும் டவுன்ல இருக்கு இந்த ஸ்டாக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக் இருக்குங்க. கேபி எனர்ஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கேபிஐ எனர்ஜி. இந்த 2 ஸ்டாக்கையும் பத்தி நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஒரே குரூப் ஸ்டாக் தான். அடுத்தது நம்ம வந்து ஒரு பேங்க் நிஃப்டியே ஒரு இது பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க மந்த்லி சார்ட்டு. மந்த்லி சார்ட்ல வந்து பாருங்க, இந்த ஸ்டாக்கு பேங்க் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பேரலல் சேனல்ல புல்லிஷ் பேரலல் சேனல் லாங் டர்மா வந்து பார்த்தீங்கன்னா, டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ பார்க்கையில பாருங்க, அந்த பேரலல் சேனல்ல நல்லாவே பிரேக் அவுட் பண்ணி குளோசிங் வச்சிருக்காங்க. அதனால பேங்க் ஸ்டாக்ல உள்ளவங்க, அதுக்கப்புறம் அந்த பேங்க் இண்டெக்ஸ்ல ட்ரேட் ஸ்டாக்கெல்லாம் வச்சிருக்கவங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கண்டிப்பா இதோடைய அடுத்த சப்போர்ட்டும் பார்க்கையில இந்த 2025 ஜனவரி 2025 ஜனவரில தான் இது முக்கியமான ஒரு சப்போர்ட்டாட்டு ஒர்க் அவுட் ஆகும். இந்த சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, அடுத்ததா ஃபர்தரா டவுன் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இறங்குறதுக்கு இந்த எவ்வளோ தூரம் இருக்கு பார்த்தீங்கன்னாவே 8%க்கு மேல இருக்கு இன்னமும் பேங்க் இண்டெக்ஸு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்தது நிஃப்டி இண்டெக்ஸு. நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா கொஞ்சம் ரைஸ் ஆனுச்சுல்ல, அதுக்கு பக்கத்தில தாங்க இருக்கு. ரொம்ப ஒண்ணும் பெருசா ஒண்ணும் மூவ்மெண்டம் கிடையாது நிஃப்டி இண்டெக்ஸு. பார்த்தா தெரியும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் ஆயிட்டு ஒர்க் அவுட் ஆகும் பேங்க் இண்டெக்ஸ் இது நிஃப்டிக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எதுவும் இது டபுள் டாப் வேற ஃபார்ம் ஆகுது. டபுள் டாப் ஆகி இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா டவுன் ஆகுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இல்ல இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனுச்சா கூட சான்ஸ் அதிகமா இருக்கு. நிஃப்டிக்கு. அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம சொன்ன ஒரு 5 ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற இது செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனி. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீகோல் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தெரியும். கோயம்புத்தூர் பேஸ்டு கம்பெனி நெனைக்கிறேன் இந்த கம்பெனி. ப்ரீகோல் நல்ல ஒரு இன்வெஸ்டருக்கு கடந்த காலத்தில நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்திருக்குது. ஒரு ஸ்மால் கேப் தமிழ்நாடு கோயம்புத்தூர் ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த கம்பெனி. ஆட்டோமொபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, OEM ஒரிஜினல் எக்யூப்மென்ட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 6,500 கோடி இருக்குங்க. ஸ்டாக் பி 30, ROC, ROE நல்லா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 1, டிவிடெண்ட் கொஞ்சோண்டு குடுக்குறாங்க. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 39 வச்சிருக்காங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி கம்மியா இருக்கு. பெக் ரேஷியோ கம்மியா இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்தில தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான சப்போர்ட். இந்த சப்போர்ட் கிட்ட தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2025 நவம்பர்ல. இத பிரேக் அவுட் பண்ணா அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2025 ஜூலை சப்போர்ட். இது நல்ல ஒரு டவுன் சைட்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ்ல இவங்களுடைய வெப்சைட்ட வேணா நான் காமிக்கிறேன். இவங்க என்னென்ன வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறாங்க உங்களுக்கே தெரியும். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, 2 லார்ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் மேனுஃபேக்சரிங் குளோபலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60% வந்து பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மார்க்கெட்க்கு இது வச்சிருக்காங்க. ஒரு ரிசல்ட் பார்க்கையில லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் கொஞ்சம் சேல்ஸ் கூடியிருக்கு. இயர் ஆன் இயர் நல்லாவே கூடியிருக்குங்க. குவார்ட்டர் கொஞ்சம். ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 12% வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 64 கோடி ஃபிளாட்டா தான் இருக்கு. குவார்ட்டர் இயர் ஆன் இயர் நல்லாவே இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா, இவங்க மைனஸ் ரிட்டர்னே குடுக்கலங்க. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. பாரோயிங்ல பார்க்கையில ஒரு 1000 ரிசர்வ்ல 1120 கோடி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கடன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 169 தான் கடன் இருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல இருக்கு. டெப்டார் டேஸ் வந்து பார்க்கையில 64 இருக்கு. வொர்க்கிங் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 16. புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. கன்டின்யூ அதே தான் ஹோல்ட் பண்றாங்க. எஃப்ஐகிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் நல்லாவே இருக்கு. இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ கொஞ்சோண்டு வித்திருக்காங்க. பப்ளிக்ட்ட இந்த ஸ்டாக் அதிகமா இருக்கு. இந்த ஸ்டாக்க நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தயாரிக்கிறாங்க. 2 வீலர்ஸ்க்கு, 3 வீலர்ஸ், பேசஞ்சர் வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிள், டிராக்டர், ஆஃப் ரோடு மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, 15 மேன் பவர் யூனிட் வச்சிருக்காங்க. இவங்களுடைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, BMW, Ducati, Bajaj, Hero Honda இந்த மாரிக்கு நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கஸ்டமர் இருக்காங்க. Honda நெறைய கம்பெனி இருக்காங்க. நல்ல ஒரு நேம் உள்ள ஒரு கம்பெனி தான் ப்ரீகால். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்க்கையில, இது 2வது நம்ம பார்க்க போற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஜேபிஎம் ஆட்டோ. இந்த கம்பெனிய பத்தி எல்லாருக்குமே தெரியும். இது 52 லோக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஒரு மார்க்கெட் கேபிட்டல் 13,000 கோடி உள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு
மிட் கேப் ஸ்டாக்ன்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வேல்யூவேஷன் ஹையா தாங்க இருக்கு. இது மீடியம் பி நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மீடியம் பி பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 70லேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 ட்ரேட் ஆயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. டெப்த் வந்து கடன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது கொஞ்சம் மைனஸு. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறாங்க. ஷீட் மெட்டல் காம்போனன்ட்ஸு, டூல்ஸு, டைஸ், மாடுல்ஸு அண்ட் பஸ் இன்க்ளூடிங் சேல்ஸு பஸ்ஸும் வந்து இவங்க தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸு, அக்சஸரீஸ் அண்ட் மெயின்டனன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பஸ்ஸுக்கு தேவையான எல்லாமே இவங்க தயாரிக்கிறாங்க. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேலியேஷன் ஹையா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகணும். ஆனா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 3 இயர்ஸ் சார்ட் காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆல்மோஸ்ட் 50% வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் நல்லா டவுன் தான் இருக்கு ஆல் டைம் ஹைலேருந்து. இவங்களுடைய ரிசல்ட் நம்ம காமிக்கலாம். ரிசல்ட் வந்து பார்க்கையில லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் சேல்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் இயர் ஆன் இயர் ரெண்டுமே நல்லாவே இருக்குங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 11% வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் நல்லா இருக்கு. இயர் ஆன் இயருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் பிரைஸ் சிஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் நல்லாவே குடுத்துருக்காங்க. எல்லா வருஷமும் ரிட்டர்ன் குடுத்துருக்கு. இந்த ஒரு வருஷத்த தவிர ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. ரிசர்வ்ல வந்து பார்க்கையில ஒரு 1400 கோடி வச்சிருக்காங்க. கடன் கொஞ்சம் அதிகமா இருக்கு இவங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ணியிருக்காங்க. இவங்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 101 கோடி, 94 கோடி பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க செக்டார்ல. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுடைய புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் நல்லாவே அதிகமா ஹோல்ட் பண்றாங்க. எஃப்ஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு இருக்குங்க. 2 பாயிண்ட் கூட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு இருக்கு. பப்ளிக்ட்ட இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாவே வச்சிருக்காங்க. 30% மேல பப்ளிக் வச்சிருக்காங்க. பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மைல்டா குறைஞ்சிருக்கு. பெருசாலாம் குறையல. ஜேபிஎம் ஆட்டோ. அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பேன்கோ புரொடக்ட்ஸு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டாக்ல ஒரு கேப் அப் இருக்குங்க. இந்த கேப் அப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால இருக்கு. இந்த கேப் ஃபில் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த ஸ்டாக் வரும். அதனால பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்றது எனக்கு தெரிஞ்சு நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்பு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் செக்டார்ல இருக்காங்க. கூலிங் செக்ஷன்ல இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இவங்க எந்தெந்த இதுல பார்த்தீங்கன்னா, ரேடியேட்டர்ஸு, சார்ஜ்டு ஏர் கூலர்ஸு, ஃபியூல் கூலர்ஸு, ஆயில் கூலர்ஸு, ஏசி கண்டென்சர் அதுக்கப்புறம் அந்த மாரிக்கு நெறையா அந்த செக்டார்ல தான் ஆட்டோமொபைல் செக்டார்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. அனலைஸ் பண்ணி பாருங்க. பேன்கோ புரொடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு தெரியும். இது ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் வேல்யூல தான் இருக்குங்க. இவங்க இந்த நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்ன்னு சொல்லலாம். 2.82 டிவிடெண்ட் குடுக்குறது. பேஸ் வேல்யூ 2 இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்கு. டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனில 1க்கு கீழ தான் இருக்கு. பெக் ரேஷியோ 1க்கு கீழ தான் இருக்கு இந்த ஸ்டாக்குக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 2025ல நல்ல ஒரு ஹை போணுச்சுங்க. 2025ல பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நல்ல ஒரு ஹை போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இப்ப நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. அவங்களுடைய வெப்சைட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அவங்க என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்றாங்கங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப ரேடியேட்டர்ஸ், ஆயில் கூலர்ஸ், இன்ஜின் கூலிங் அசெம்பிளிஸ், சார்ஜ்டு ஏர் கூலர்ஸ் இந்த மாரிக்க மெட்டீரியல் இது புரொடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. இவங்களுடைய ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். ரிசல்ட் பார்க்கையில லாஸ்ட் குவார்ட்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சரியில்லங்க. இயர் ஆன் இயரும் சரி, இயர் ஆன் இயர் நல்லாருக்கு. குவார்ட்டர் குவார்ட்டர் சரியில்ல. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனா 14லருந்து 15 கோடி இருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே அடியா இருக்கு. 139 கோடி எங்க இருக்கு. அதுக்கப்புறம் 86 கோடி எங்க இருக்குன்னு பாருங்க. ஆனா இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, 31 கோடிலருந்து 86 கோடி நல்லாவே பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸும் பார்த்தீங்கன்னா 20லருந்து 28 கோடி இருக்கு. அதனால நெட் ப்ராஃபிட்டும் ரொம்பவே கம்மியா இருக்கு. இவங்க காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் பாருங்க. இந்த மார்க்கெட் சரிவுலயும் பாருங்க 54% ரிட்டர்ன் குடுத்திருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த ஒரு வருஷத்துல. எந்த ஒரு வருஷமே ரிட்டர்ன் குடுக்காம இருந்ததில்ல. நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக்ன்னு சொல்லலாம் இந்த ஸ்டாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பிள் டேட்டா தாங்க. எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. ரிசர்வ்ல பார்க்கையில ஒரு 1600 கோடி வச்சிருக்காங்க. கடன்ல வந்து பார்த்தீங்கன்னா, 729 கோடி இருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க. எஃப்ஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4% இருக்கு. டிஐட்ட இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு தான் இருக்கு. பப்ளிக்ட்ட இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த 3 நம்ம பார்த்த ப்ரீகோல், ஜேபி, பேன்கோ இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ, ஓஎம் தயாரிக்கிறது ஒரிஜினல் எக்யூப்மென்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரேர் எர்த்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு மொயிலு. கம்பெனி வந்து கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரேர் எர்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ்ல இருக்காங்க. இது ஒரு ஸ்மால் கேப் பியூசி இது கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி இது. இந்த ஸ்டாக் நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி சுத்தமா கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 21 இருக்கு. ஆனா பிஇ வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. பெக் ரேஷியோ 21 இருக்கு. எதுக்குன்னு தெரியல. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இடையில ஒரு நியூஸ் வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுடைய 2027 உடைய இது மார்ஜின் இது பிரசன்டேஷன் பிசினஸ் பிரசன்டேஷன் குடுக்கும். நல்ல ஒரு ஹைப் போணுச்சு. இப்ப நல்ல ஒரு டவுன்ல வந்துட்டு இருக்கு. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. இதோடைய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் நல்லா இருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கையிலே ஃபிளாட்டா தாங்க இருக்கு.
நெட் ஆப்பரேட்டிங் மார்ஜின் 27 இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கையில 53 குவார்ட்டரும் கம்மியா இருக்கு. இயர் ஆன் இயரும் கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் சுமாரா தான் இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத்தும் சுமாரா தான் இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வருஷமும் ரிட்டர்ன் குடுத்துருக்குங்க. இந்த 1 வருஷத்த தவிர ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்குங்க. ரிசர்வ்ல பார்க்கையில இவங்க 2,500 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் சுத்தமா கிடையாது. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்க்கையில புரமோட்டர் கூடயும் நல்லா வச்சிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, செல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக் இன்கிரீஸ் ஆயிருக்கு. மொயில் நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற ஸ்டாக்கு இந்த செக்டார்லயே சாந்தூர் மேங்கனீஸ். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா போனஸ் என்னமோ குடுத்தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்ல வந்தது. 2025ல ஆமா போனஸ் குடுத்துருக்காங்க. 2024லயும் குடுத்துருக்காங்க, 2025லயும் குடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் ரொம்ப நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இறங்கவே இல்ல. ஒரு 9,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல், ஸ்டாக் பி 14. ப்ரமோட்டர் கூடயும் நல்லாவே வச்சிருக்காங்க. பேஸ் வேல்யூ 10 இருக்குங்க. டிவிடெண்ட் கொஞ்சோண்டு குடுக்குறாங்க. கடன் கிடையாது கம்பெனில. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, -1 கீழ தான் இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரேர் எர்த் மேக்னீட்ஸ் அந்த மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது. குவாரி எடுத்து இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. சேல்ஸ் பார்க்கையிலே ஃப்ளாட்டா தாங்க இருக்கு. குவார்ட்டர் இயர் ஆன் இயர் ஓரளவுக்கு நல்லா இது இருக்கு சேல்ஸு. நெட் ப்ராஃபிட் பார்க்கையில 116 கோடி குவார்ட்டர் சரியில்ல. இயர் ஆன் இயர் 2 வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் அடியா இருக்கு. அதுக்கப்புறம் ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 21 இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ்ல 12 காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ்ல மைனஸ்ல தாங்க இருக்கு. ஆனா ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் பாருங்களேன், நல்லா அருமையான ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ஏன்னா இந்த ஸ்டாக் இருக்கிற செக்டார் வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு செக்டாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு அப் டவுன்ல இருந்துகிட்டே இருக்கும். ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. எல்லா வருஷமும் ரிட்டர்ன் குடுத்திருக்கு. நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்க வாங்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் 35% அருமையான ரிட்டர்ன் குடுத்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பிள் டேட்டா தாங்க. ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னாவே நல்லாவே அமௌண்ட் வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு 1,850 கோடி கடன் வச்சிருக்காங்க. இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா பண்ணிக்கிட்டே தாங்க இருக்காங்க இன்வெஸ்ட்மென்ட்டும். நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, -9 இருக்கு. அது வொர்க்கிங் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 187லேருந்து 7 குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டெப்டார் டேஸ் வந்து 10லேருந்து 44 கூட்டியிருக்காங்க. புரமோட்டர் ஹோல்டிங் பார்க்கையில புரமோட்டர் 74.22 வச்சிருக்காங்க. எஃப்ஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் கொஞ்சோண்டு தான் இருக்கு. டிஐடி கொஞ்சோண்டு தான் இருக்கு. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க வித்துட்டே தான் இருக்காங்க. கொஞ்சம் வித்திருக்காங்க அந்த பப்ளிக் இந்த குவார்ட்டர்ல. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துகிட்டு இருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. ரேர் எர்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2 ஸ்டாக் பார்த்துருக்கோம். இந்த வீடியோல நம்ம நெறைய வந்து இன்ஃபர்மேஷன் முக்கியமான தகவல் பார்த்துருக்கோம் நண்பர்களே. இந்த தகவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காண்டி தான். எந்த ஒரு ஸ்டாக்க பை காலோ, செல் காலோ கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்குறதுனாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கேட்டு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எத்தன லைக் குடுக்குறீங்களோ, அதிகமான லைக் குடுத்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்களுக்கு போய் சேரும். அதனால அதிகமான லைக் குடுங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்ல பொறுமையும், நிதானமும் தேவை. அதனால கவனமா இருந்து, கவனமா இன்வெஸ்ட் பண்ணி, உங்க கோல அச்சீவ் பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே.